நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட கவலை இல்லாத பைத்தியம் மேல். புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. பைத்தியம்னு ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க, புத்திசாலித்தனமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமாக, புத்திசாலமாக இருக்கிறது முக்கியமாக? புத்திசாலி தேவை தான், ஆனால் எந்த கோல் அப்படின்வாங்க, எந்த பாயிண்டில் நம்ம இருக்கணுன்றது, நம்மளை எப்படி பார்க்குறோன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறது. அதுக்கு தேவையான ஒரு 10 பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். அதில் நிச்சயமாக நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இதை ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நிம்மதி தான் உண்மையான செல்வம். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் தான் சந்தோஷம், அறிவு முழுசாக இருந்தால் சந்தோஷம். வாழ்க்கையில் இந்த 2 இருந்துட்டாலே போதும்னு நினைப்பாங்க. அறிவும் ரொம்ப முக்கியம், பணமும் முக்கியம். நம்மளுக்கு அறிவு இருந்தால் தான் நிறைய விஷயத்துக்கு யோசிப்போம். ஆனால் அது இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கைன்றது எதுன்னு புரிஞ்சிக்காம சோகத்திலே இருக்கிறது. இன்னும் பணம் வேணும், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காம அதை திருப்பி யோசிக்கிறது, இன்னும் டிப்ரெஷன் நம்மளே ஆக்கிக்கிறது, நம்மளே சோகமாக ஆக்கிக்கிறது. அது காரணம், அதை ஒரு நிம்மதின்றது எதுன்னு நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதே கிடையாது. இருக்கிறத வச்சு வாழுன்னு எல்லாரும் ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்குதோ நான் வாழ்கிறேன். இதே தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரு மாற்றம் இருக்குது. பெருசாக மாற்றம் இல்லைன்னா ஒரு பாயிண்டில் மாற்றம் இருக்குது. இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ நிம்மதின்றது நம்ம எடுத்துக்கிறது தான். பணம் இருந்தாலும் நிம்மதியாக இருப்பேன், பணம் இல்லைனாலும் நிம்மதியாக இருப்பேன். இன்றைக்கி மாதம் ஆகஸ்ட், இன்றைக்கி திங்கக்கிழமை கடைசி வாரத்தில் வந்திருக்கோம். இன்றைக்கி என் கையில் சில பணங்கள் இந்த மாதம் குறைய பணம் குறைச்சல் தான் இருக்குது, அக்கௌண்ட்டில் குறைச்சலாக இருக்குது. அது பெரிய விஷயம் இல்லாமல் சந்தோஷமாக வீடியோ பண்ணுறேன், சந்தோஷமாக எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு மேட்ரே கிடையாது. இன்னொரு 30 நாள், இன்னொரு 1 வாரம் கழித்து பார்த்தா திருப்பி அக்கௌண்ட்டில் பணம் வரும். அது அந்த மாதிரி வரும்போது நிச்சயமாக நம்மளுக்கு சந்தோஷன்றது இருக்கும். வரலைனாலும் வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான், பணம் தான் முக்கியம்னா டெய்லி நம்ம வருத்தப்பட்டு தான் இருக்கணும். வரல நினைக்கிறதோட வரும், கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது வரும். என்ன கொடுக்கணுமோ அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நம்புறனால நான் வாழ்க்கையில் நிம்மதி மாத்திரம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சொத்து பணம் எல்லாம் ஏமாத்தினாலும் அது ஒரு சர்டன் டைமில் சண்டை போட்டேன், ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதை வேணான்னு ஒதுக்கிட்டேன். காரணம், நிம்மதியே போச்சு. டெய்லி இதே நினப்புனா என் பாடியும் வீணாக போய், ஹெல்த்து வீணாக போய், என் திங்கிங், என் ஃபேமிலி எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுனால சர்டன் டைமில் ரொம்ப நாள் கூட எடுக்கல, ஒரு 2-3 மாதத்தில் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி என் வேலையை மாத்திரம் பார்த்தேன். எனக்கு தேவையானது மாத்திரம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சொத்தோ அந்த பணமோ அந்த பர்சன்ட்ட போய் சண்டை போகிறதோ, கோர்ட்டில் கேஸ் போகிறதோ, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் வேலையை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ என்னையும் அவங்க தேடுறாங்க தவிர நான் அவங்க கிட்ட போகல. அப்போ நிம்மதி எனக்குள்ளே நான் தேடினேன். நிம்மதி கிடைச்சோன்னே நான் செய்கிற வேண்டிய பண்ணேன். நிறையா நிம்மதி கிடைக்குது. பணம் குறைச்சலாக இருந்தாலும் இருக்கிறது எனக்கு கிடச்சிட்ருக்கு. அதில் நிம்மதி கிடைக்குது, அதில் சந்தோஷம் கிடைக்குது. இதில் என் வாழ்க்கையை நடத்துகிறேன், இதில் என் ஒய்ஃப் கூட ஒழுங்காக இருக்கிறேன், இதில் என் பையன் கூட இருக்கிறேன். இதுதான் எனக்கு தேவை. அப்போது இந்த மாதிரி யோசிக்க, நிம்மதி இருந்துச்சுன்னா எல்லாமே பின்னாடி ஒரு ஸ்டேஜில், இப்போ நான் சொன்னேன் இல்லை என்னை தேடி வராங்கன்னு, உங்களுக்கு தேடி செல்வம் பணம் எல்லாம் வரும், சுற்றி எல்லாருமே வருவாங்க, போனவங்களும் வருவாங்க. இது நடந்தே தீரும். 2வது, புத்திசாலித்தனம் சுமை ஆனால் எளிமை தரும். புத்திசாலித்தனம்ன்றது பார்த்தீங்கன்னா சுமையாக இருக்கும். இப்போ என்னை பார்க்குறவங்களோ ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு பெரிய சுமையாக நினச்சிக்குவேன். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை, அது எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா இந்த புத்திசாலம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இப்போ நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் வருது, சொத்து போச்சு, இதெல்லாம் புத்திசாலமாக நினச்சிருந்தேன்னா இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தேன், என்ன இருக்கும், நிம்மதி போயிருக்கும். ஆனால் அது ஒரு சுமையாக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த புத்திசாலித்தனத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் நிம்மதி என்னவோ அதை எடுத்துக்கிட்டு, நிம்மதி வரும்போது பணமும் வராது, நம்மக்கிட்ட சில விஷயங்கள் நம்மளுக்கு வர வேண்டியது வராமல் போகும். ஆனால் அதுலேயும் நிம்மதி இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டனால இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். தூக்கி போட்டேன், ரொம்ப யோசிக்கலை, நிறைய விஷயத்த யோசிக்கலை, அதான் அப்படின்லாம் யோசிக்கலை. புத்திசாலித்தனமா யோசிக்கிட்டே இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. யோசனை இருக்கணும், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சில விஷயங்களை தோற்று போயிடுவான்னு நினச்சிக்கிட்டே உட்காந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. புத்திசாலி அப்படித்தான் சில நேரம் என்ன பண்ணுவான்னா, யோசிச்சுக்கிட்டே இருப்பான், தோற்று போயிட்டே தான் இருப்பான். ஆனால் எந்திரிச்சு வர தெரிஞ்சவன் தான், பழைய விஷயத்த மறந்துட்டு எந்திரிச்சு வரவன் தான், அவனும் ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பான், நிம்மதியாகவும் இருப்பான். ஆனால் அங்கே அவன் நிம்மதி தேடினா மாத்திரம் தான் அவன் புத்திசாலித்தனம் கரெக்டாக இருக்கும். அவன் இதை விட்டான்னா அவன் புத்திசாலித்தனமும் போயிடும். அதுக்கு பெட்டர் நிம்மதியை முதல்ல வாழ்க்கையில் தேடினோம்னா
புத்திசாலித்தனம் பல இடத்துல உதவியாக இருக்கும். நான் புத்திசாலின்னு சில பேர் சொன்னாலும் நிம்மதியை தேடினால தான், விட்டனால தான், சில விஷயங்கள் விட்டனால, தேடாமல் சில விஷயத்தில் விட்டேன். அது பல பேர்லாம் எனக்கு சொன்னாங்க, அறிவுரை கொடுத்தாங்க. நீ கோர்ட்டுக்கு போ, இங்கே கேஸ் போடு, இவங்கள அப்போ அப்படி பண்ணு, இப்படி பேசு, அப்படி பேசு. நம்மளை மண்டையில் யோசிக்க தோணும். புத்திசாலியமாக சரி இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும் சில விஷயங்கள். பல பேர் போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன், கேஸ் போடல, ஒன்று போல விட்டோன்னே பல பேர் நம்மளை எதிர்நோக்கி வராங்க. பல பிரச்சனைகள் என்னை விட்டு போயிடுச்சு. அந்த புத்திசாலித்தனத்தில் நிம்மதி தேடின நிம்மதியாக இருக்கேன். மூணாவது, சிரிப்பு கவலைக்கு மருந்து. இந்த பைத்தியமாக இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்ப்போம் நம்ம நிறைய இடத்துல. ஆனால் நிம்மதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த யோசனையும் இருக்காது, கவலையும் இருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க சிரிங்க அப்படின்றாங்க. சிரிங்க, சில விஷயங்களை சிரிச்சிருங்க, சிரித்து பேசிடுங்க, காமெடி பாருங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன் வச்சுக்கணும்னா உங்கள் மனசு உள்ளே இருக்கிற கவலைகள் எதாக இருந்தாலும் வெளியில் போகிறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில் கவலையோடு இருக்கும்போது நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதை நோக்கியும் போக முடியாது, ஜெயிக்கிறதுக்கு வழி வகுக்காதுன்றாங்க. சிரிப்பு அவ்வளோ முக்கியம். நீங்கள் ஒரு சில நேரம்லாம் பார்த்தா நான் அந்த காமெடி சேனல்ஸ் பார்ப்பேன். சில நேரம் என் ஒய்ஃப்ட்ட கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன், என் பையன் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், நான் உள்ளே சிரிச்சுட்டு இருப்பேன். இது நடக்கும் போது என்னால் லைஃப்பில் எப்படினாலும் வாரத்தில் 2-3 நாளாக அது நடந்துடும். அப்போ இது ஒரு டானிக் மாதிரி எனக்கு இருக்கும்போது சந்தோஷம் தன்னால் எனக்கு வருது. சோகன்றது நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு லைஃப்பில் சில இடத்துல வந்துட்டு மனுஷனாக பிறந்தா சில சோகம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி திருப்பி நான் சிரிச்சுட்டு எந்திரிக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு நிம்மதி கிடைக்குது. அதான் வாழ்க்கை. யோசிங்க. நாலாவது, அறிவு எப்போதும் அமைதியை கொடுக்காது. இந்த அறிவாளியாக இருக்கிறவங்க எல்லாருமே வேற எந்ததையும் யோசிக்க மாட்டாங்க, வெறுப்பு படிப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அவங்க எந்த விஷயத்துலையும் பழக மாட்டாங்க. வெறும்னு அறிவாளி, நம்ம அப்படிதான் கெத்துன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ என்னை பார்க்குறவங்கலாம் நீ அறிவாளியாக இருக்கிறான்னு சொன்னாலும் நான் டவுன் டு எர்த்தாக சில பேர்கிட்ட பழகுவேன். அவங்க அந்த சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் ஏஜாக இருந்தாலும், எனக்கு மேலே ஏஜாக இருந்தாலும், ஏன் ஏஜாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் அவங்கவுங்களோடதுக்கு ஏற்ற மாதிரி பழகுவேன். அங்கே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். அவங்க என் கூட பழகும் போது சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும் போது இவன் இவ்வளோ இறங்கி பேசுகிறான்னு, இவ்வளோ விஷயத்த சொல்கிறான்னு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்கிட்ட பேசுகிறதும், என்கிட்ட டவுன் டு எர்த் அவங்க வரும்போதும் அந்த நெகட்டிவ் இல்லாமல் அதில் அவங்களுக்கு சந்தோஷம், ஸ்மைல், ஒரு சேஞ்சஸ். என் ஃபோன் கால்காண்டி வெயிட் பண்ணுறது, என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ்காண்டி வெயிட் பண்ணுறது, என் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அப்புறம் எனக்கு அவங்க கால் பண்ணி பேசுறது. அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அந்த இடத்துல அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு நிம்மதி கிடைக்குது. நிம்மதின்றது இந்த மாதிரி விஷயங்கள். எப்பப்பா இவன் ஏன்டா இருக்கிறான் அப்படின்னு நினைக்காம நான் போடுற விஷயங்கள் எல்லா வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சில பேர் என் கூட பேசுகிறான்னு சொல்லி சில பேர் நிம்மதி அந்த கிடைக்குது, அவங்களுக்கும் கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம வாழணும். இது அறிவாளியாக இருக்கிறேன்றதுக்காண்டி எல்லா விஷயம் எனக்கு மொத்தம் தான் தெரியும்னு நான் நினைக்கல. என் கூட பேசுனவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், எனக்கு கடுகளவு தான் தெரியும். அதனால நான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் பல விஷயங்களை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் மூலமாக தேடுறேன். கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு கால் பண்ணி பேசுகிறவங்கலாம் வச்சு பல விஷயத்த கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியாது. உங்கள் மூலமாகவும் உலகம் மூலமாகவும் பல பேர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய அறிவாளின்னு என்றைக்குமே ஒத்துக்கிட்டே கிடையாது. நான் படிப்பாளி, படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தேடுதல் என்கிட்ட இருக்குது, நிம்மதியாகவும் இருக்கிறேன். அஞ்சாவது, மனம் எளிதானவன் தான் சுதந்திரமானவன் தான். மனசு நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் எளிமையாகவும் அதை ஒரு சுதந்திரமாகவும் சில விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பித்தா மாத்திரம்தான் நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்றாங்க. எளிமையாக உங்களுக்கு காசு பணம் எவ்வளோ வேணால் இருந்தாலும் உங்கள் மனசும் சரி வெளியிலையும் சரி ஒரு எளிமையான மனிதனாக நீங்கள் இருக்கும்போது அங்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். எனக்கு காசு இல்லாதப்பையும் எப்படி இருந்தானோ, காசு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய கோடீஸ்வரனாலும் எளிமையாகவும் இருக்கிறேன்னா அங்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ ஒரு ஆக்டிங், இப்போ ஒரு ஆக்டிங்னாலே நீ மனுஷனாகவே இல்லை. அப்பயும் நடிச்சிருக்க, இப்பயும் நடிச்சிருக்கிறேன். அப்பயும் அந்த பார்வை தான், இப்பயும் அந்த பார்வை தான், அப்பயும் அதே பேச்சு தான், இப்பயும் அதே பேச்சு தான் போது உங்ககிட்ட அப்பையிலேருந்து ட்ராவல் ஆகுறது ஒரு நிம்மதி. சில பேர் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், பணம் காசு அவங்ககிட்ட அதிகமாக வரும்போது, ஸ்டேட்டஸில் திடீர்னு வளர்ந்து வரும்போது அவங்கள சேஞ்சஸ் ஆகுதுன்னா அப்போ ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கக்கிட்ட நிம்மதியே இருக்காது. நம்மக்கிட்ட அந்த நிம்மதி இருக்குது. நிம்மதி இருந்தால் எல்லா விஷயமும் தேடி வரும்ன்றாங்க. மனசனாகவும் இருப்போம், நம்ம மனிதனாகவும் இருப்போம், எளிமையாகவும் இருப்போம், எல்லாருக்கும் சொந்தமாகவும் இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம். நான் சந்தோஷமாக பல பேர்த்துக்கு இருக்கேன், அதுதான் எனக்கு முக்கியம். அந்த சந்தோஷத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் எனக்கு ஒரு நிம்மதி கொடுக்குது. இதுதான் நான் வாழ்க்கையில் போயிட்டுருக்கிற ஒரு பாதை, முக்கியமான பாதை. ஆறாவது, பைத்தியம் என்று சொல்பவர்களின் ரகசியம். பல பேர் இவனோட ஒரு பைத்தியகார முத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறான், பைத்தியமாக இருக்கிறான்.
கவலையே இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறான். அதுதான் வேணும். அங்கே ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம பைத்தியத்தை அவ்வளோ நினைக்கிறோம். நான் அவங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவேன். ஏன்னா முழு வாழ்க்கை அது வேற, அதை விட்டுருங்க. அந்த மெடிக்கல் ஓரியண்டாக நான் சொல்றதை விட அவங்களுக்கு இன்னைக்கு தேடுதல் எதுவுமே இருக்க, சந்தோஷமான மனநிலை மாத்திரம் இருக்குன்னுவாங்க. அந்த புத்திசாலித்தை விட கவலை இல்லாத பைத்திய தான் மேலுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி மனிதரை நம்ம இருக்க கற்றுக்கணும். ரொம்பவும் தெரிஞ்ச மாதிரியும் எனக்கு தான் தெரியும், இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, வாழ்க்கையை நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பைத்தியகாரத்தனமாக தெரிஞ்சாலும் நான் வாழ்க்கையில் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நான் சேஞ்சஸ் எடுக்கேன். இப்போ இருந்த ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ ஒரு 3-4 படிக்கு மேலே நான் மாறி போயிட்டுருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு அதே எப்போ என்னை பார்த்தாங்களோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தெரியும். நான் ஒரு ஸ்டேஜில் அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு நாளில் வேற ஸ்டேஜில் வேற படிக்கட்டில் நிற்கும் போது தான் தெரியும், இவனை பைத்தியக்காரன்னு நம்ம சொன்னோமே, இன்னைக்கு இவன் வளர்ந்து வந்திருக்கான்னு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு கூனிக்குறோ மாதிரி ஆகும். ஆனால் அடுத்தவன் சொல்கிற பார்வையில் எடுத்துக்காங்க. அடுத்தவன் சொல்கிற வார்த்தைகளும் நம்மளை பைத்தியம்னு சொன்னாலும் சரி, இவன் சரியில்லை, இவன்லாம் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரியும் நம்ம வாழ்கிறோன்னு. எவன் சொல்கிறான்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலை இல்லாத மனிதனாக இருக்கணும்னா, நிம்மதியான இருக்கணும்னா, அடுத்தவங்க வார்த்தையும் அடுத்தவங்க சொல்லையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் நீங்கள் சிரிச்சுட்டு போங்க. பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யோசிங்க. நான் அதை தான் பண்ணிட்டுருக்கேன். 7வது, புத்திசாலித்தை விட மன அமைதி முக்கியம். திருப்பி அதான் சொல்கிறேன், புத்திசாலித்தை விட மன அமைதி தான் முக்கியம். புத்திசாலி நம்மளுக்கு தேவை, நம்ம எல்லாரும் புத்திசாலியாக இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் அதோட முக்கியமான மன அமைதியாக இருந்தால் தான் புத்திசாலமும் உங்களுக்கு வேலைப்பாடு செய்யும். நீங்கள் மன அமைதி இல்லைன்னா புத்திசாலத்தமாக இருந்தாலும் உங்கள் அறிவு உங்களுக்கு உபயோகமே இருக்காது. உங்களுக்கு தேவையான எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, நல்ல சம்பளத்தில் இருக்கிறீங்கன்னா புத்திசாலித்தனத்தை தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அங்கே நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் அந்த வேலையில் தொடர்ந்து இருக்க மாட்டீங்க. இல்லாதனால என்னாகும், வருமானம் இல்லாமல் போயிடும். அப்போ நிம்மதியாக இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கம்பெனியில் இருப்பீங்க, வேலை பார்ப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் ஒழுங்காக ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னா புத்திசாலித்தனா உங்களுக்கு எவ்வளோ பண்ண தெரியும், எவ்வளோ கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ண தெரியும். மன நிம்மதி இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் நிற்காது. நீங்கள் சரியில்லைன்னா, தலைவன் சரியில்லைன்னா அது கீழே இருக்க படத்தலைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க. இவரே சரியில்லை, நம்ம ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்போ அவங்க பிஸ்னஸ் கீழே தான் போகும், பிஸ்னஸ் காணாமல் போயிடும். அதுக்கு பதிலாக நிம்மதியாக இருந்து பாருங்கள், சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கிறதுனால அறிவு உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த புத்திசாலத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். புத்திசாலை யோசிக்கும் போது நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க. நிம்மதி தான் மித்த எல்லா விஷயத்தையும் நடக்குது. யோசிங்க. 8வது, மகிழ்ச்சி என்பது மனநிலையில் தான். உங்கள் மனநிலையில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வார்த்தையை சொல்கிறதோட, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் செய்கிறேன், எனக்கு இருக்குது, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இன்னைக்கு என் கையில் ஒன்றுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, என் கையில் எல்லாமே ஒரு காலத்தில் வரும், வந்தே தீரும். சந்தோஷம் எனக்கு இப்போ நான் சிரிக்கிறேன், அதுவும் மனசார சிரிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றது நினைக்கும் போது அங்கே ஒரு நிம்மதியான அப்படி சாந்தமான விஷயம், சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சைலண்ட்டாக ஒரு நிம்மதி கொடுக்கும். அந்த நிம்மதி உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகும். உங்கள் மனசை லேஸ் ஆக்கிக்கோங்க. உங்களோட புத்தியும் உங்கள் மனசையும் லேஸ் ஆக்கிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த நிம்மதி எல்லா வழியும் உங்களுக்கு யோசிக்க வைக்கும். என்ன யோசிக்க வைக்கும்? அடுத்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதை பண்ணால் நான் எந்திரிச்சு வரலாம், என்ன படித்தா நான் ஜெயிக்கலாம், எதை படிக்கக்கூடாது, எந்த வேலை செய்யணும், எந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்ற உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். தெளிவு வரும்போது எல்லா விஷயத்துலையும் கிடைக்கும். நிம்மதினால இந்த எல்லா விஷயத்தையும் கிடைக்கும். மனசு உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்ல வராங்க. 9வது, மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கவே மாட்டேன். அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்கான வாழ்க்கையில நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நல்லதா இருந்தா எடுத்துக்குவேன். என்னை வாழ்க்கையில தாழ்த்தணும், என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கும் போது, இல்லை என்னை தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க, இவன் இப்படிதான், அவன் அப்படிதான் செய்யறான், அவங்க அம்மா மதிக்கல, கல்யாணம் எனக்கு அப்படி மாறிட்டான், இப்படி அப்படின்னு சொன்னாலும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் நீ என்னை நிரூபிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைன்றது நான் நினைப்பேன். ஏன்னா அவனுக்கு வாய் இருக்கு, சொல்லதான் செய்வான். எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இதை நான் காது கொடுத்து கேட்டேன்னா என் வேலை கெட்டு போயிடும். என் வேலை நான் நிறைய செஞ்சுட்டேன், இன்னும் செய்யணும், இன்னும் செய்ய ஆரம்பிக்கணும். அவன் கேட்டதை நினைச்சேனே, இந்த வேலை இவ்வளவு நாள் நான் செஞ்சிருக்க மாட்டேன். அப்போ இதுக்கு இடம் கொடுக்காம நான் செய்யறதுனால எனக்கு நிறைய இடம் கிடைச்சிருக்கு, நிறைய சந்தோஷம் கிடைச்சிருக்கு, நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அந்த யோசனைக்கே நான் கொடுத்ததில்லை. அடுத்தவன் மூளையை என் மூளைக்குள்ள வைக்கவே மாட்டேன். என் மூளையில என்ன தோணுது, எனக்கு என்ன இருக்கு,
இன்னைக்கு என்ன செய்யலாம், இப்போ இந்த செகண்ட் என்ன செய்யலான்றதான் நான் நினைப்பேன். நேற்றையும் யோசிக்க மாட்டேன், நாளைக்கு யோசிக்க மாட்டேன், அவனையும் யோசிக்க மாட்டேன், யாரையும் யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு என் குடும்பம், நான் ஃபர்ஸ்ட் என்னைய முதல்ல ரெக்கவர் ஆனால் தான் அடுத்த விஷயம் பண்ண முடியும். என்னைய ரெக்கவர் எடுத்துக்கிட்டேன், அடுத்த விஷயங்கள் பண்ணுறேன். வாழ்க்கையில் சர்வீஸில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய காரணம் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது, அடுத்தவங்க சொல்கிறத எதையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல், எனக்கு அது கரெக்டான பிரின்சிபல். எல்லாரும் சொன்ன நல்ல விஷயத்த எடுத்துட்டு நான் செஞ்சுட்டு போகிறேன். யோசிக்கவே மாட்டேன் அடுத்தவனை, என்னை யோசிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன். சுயநலமாக இருப்பேன். சுயநலமாக இருக்கனால அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஆகாது. இது எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும், யாருக்கும் பாதிப்பும் வராது. சுயநலமாக சில விஷயத்தில் இருந்து பாருங்கள், நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. 10வது, வாழ்க்கையில் குறிக்கோள், அமைதி, ஆனந்தம். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு கோல்ன்றது இருக்கணும். அது 2 விஷயம் மெயினாக இருக்கணும். ஒரு அமைதியும் ஆனந்தமும் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மன அமைதியாகவும் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ 2 உங்களுக்கு அமைதி கிடச்சிருச்சுன்னா மித்த எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அது பணமும் கிடச்சிரும், சந்தோஷம் கிடச்சிரும், உறவுகள் கிடச்சிரும், எல்லா மனிதரும் உங்களுக்கு தேடி வருவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த குறிக்கோளை அதை மெயினாக வைங்க. மித்த எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட வராது, சோகமும் வராது, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது, எதுவுமே இருக்காது. பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும், அது கடந்து போயிட்டே தான் இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த சோகன்றது, அந்த ப்ராப்ளம்ன்றது குறையும், இந்த டூரேஷன் இது குறையும். இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு போனீங்கன்னா சர்டன் டைமில் நீங்கள் அதை, ஏன்னா மனிதனாக இருக்கிறோம், அது வந்து தான் தீரும். சோகன்றது எல்லாருக்கும் வரும். அந்த ஒரு 80% சந்தோஷம் இருக்கும், 20% இருக்கும். போக 5% சோகமாக மாறும், 95% சந்தோஷமான வாழ்க்கையில் போக முடியும். அதுக்கு தேவை முக்கியமாக குறிக்கோள் வச்சுக்கோங்க, நிம்மதியான மனிதனாக இருங்க, அமைதிய மனசை வைங்க. உங்களுக்கு குறிக்கோள் அதே தனியாக செலுத்தும். இந்த 2 உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா, மன அமைதியாகவும் நிம்மதியாக இருந்தீங்கன்னா உங்களை எல்லாமே செய்ய வைக்கும். உங்கள் படிப்பாக செய்ய வைக்கும், உங்கள் வேலையாக செய்ய வைக்கும், உங்கள் கல்யாணமாக செய்ய வைக்கும், உங்களுக்கு குழந்தை உண்டாகலையா அதை செய்ய வைக்கும். எல்லா விஷயத்துக்கும் மெயின் என்னன்னா, நிம்மதியாக இருந்துட்டா அப்படியே கலங்கள் இல்லாமல் அலையை அடிச்சுக்கிட்டே மனசு அடிக்கிற மாதிரி, கடல் அலை மாதிரி உங்கள் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, வரும் போதும் நிலையாக இருக்காது. அது சாந்தமாக நிதானமாக ஒரு ஃப்ளோட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே கண்ணாடி போல் கிறிஸ்டல் கிளியராக சில தண்ணிகள் இருக்கும்போது ஸ்லோவாக போகும்போது அங்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அந்த அமைதியில் வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே என்ன கிடைக்கும், உங்கள் புத்திசாலித்தனை எந்திரிக்கும், புத்திசாலியம் உங்கள் அறிவு யோசிக்கும் போது பல விஷயம், புது ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவில் வேலையோ பிஸ்னஸோ எல்லா விஷயங்களும் மாறும். குழந்தைன்னா உள்ளே இருக்கிற ஆர்கானில் இருக்கிற இந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற நிறைய சேஞ்சஸ், அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கிற நிறைய சேஞ்சஸ், கெட்டதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நல்லது வரும்போது அந்த இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது குழந்தை உண்டாகுன்றாங்க. அப்போது எவ்வளோ ரசாயன மாற்றம் உங்களுக்குள்ளே மாறும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு மருந்து சாப்பிடணுன்றது முக்கியம் இல்லை. உங்களை நிம்மதியாக வச்சிங்கன்னா மருந்தே தேவையில்லை, உங்களுக்கே போகிறோம். உங்கள் மன நிம்மதியை வச்சே உங்களுக்கு மருந்து ஆய்க்கலாம். நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா அதே ஒரு மருந்து உங்களை நல்வழியை கொண்டு போய் சேர்க்குன்றாங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது, புத்திசாலித்தனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புத்திசாலித்தனமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மனநிலை இருக்க பாருங்கள். அது அந்த மனநிலை இருக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் எல்லா அறிவும் கொடுக்கும், எல்லா வலியும் கொடுக்கும், எல்லா தடைகளும் நீக்கும். யோசிங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு இது தேவையான, உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 5-6 வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் உங்கள் தாட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. லைக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், இன்னும் பல பேர்த்துக்கு போய் சேரும், எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.